ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம் தர்மத்துக்காகவே ஏற்பட்டது. தொடர்ச்சி. காம அனுபோகத்தோடு கூட மற்ற லோகக்ஷேமமான தர்மங்களை அனுஷ்டிப்பது என்பது மட்டுமில்லை. காமத்திலேயே தர்மத்தை அனுஷ்டிக்கும்படியாகவும் கிருஹஸ்தாசிரமத்தை சாஸ்திரம் அமைத்திருக்கிறது. தர்மம் என்பது எதையும் வரையறை மீறாமல் ஒழுங்குபடுத்துவதுதானே. இப்படி இந்திரிய வேகத்தை கட்டுப்படுத்தி தாம்பத்தியம் பண்ணுவதுதான் காமத்திலேயே தர்மத்தை அனுஷ்டிப்பதென்பது. இதனாலேயே படிப்படியாக இந்த வேகம் குறைந்து கொண்டே போய் முடிவில் சந்நியாசம் பெறும்படியான பக்குவம் உண்டாகிறது. அது பிற்பாடு. அதற்கு முதலில் பலாத்காரமில்லாமல் காமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துவது கிரகஸ்தாசிரமத்தில். இதற்கு முன்னால் பின்பற்றிய பிரம்மச்சரிய ஆசிரமத்தின் கடும் நியமங்கள், ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்ஸ் ஒருவனை இப்படி கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்றன. எப்போதும் வேலை போது கவனிக்காமல் பசுவேகத்தில் இவனை அடித்து கொண்டு போகாமல் அது காப்பாற்றுகிறது. பசுவேகம் என்று சொன்னாலும் வாஸ்தவத்தில் பசுக்கள், மிருகங்கள் அதற்கான ஒரு பருவத்தில் மட்டும்தான் சங்கமம் பண்ணுகின்றன. கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் மட்டுமே அவற்றுக்கு இந்த வேகம் உண்டாகிறது. பசுவேகம், பசு தர்மம் என்றெல்லாம் அவற்றை வைத்து பெயர் சொல்கிற மனுஷன்தான் அவற்றை விட மட்டமாக இருக்கிறான். இந்த உணர்ச்சி வேகம் ஏற்படுகிற ஆரம்ப காலத்திலேயே இதை மட்டுப்படுத்த பிரம்மச்சரியம் இருக்கிறது. அப்புறம் இவனுக்கு காமத்திலேயே தர்மத்தோடு ஒழுங்காக வியவஸ்தைக்கு உட்பட்டு இருப்பதற்கு கிரகஸ்தாசிரமமும் அதற்கு ஆரம்பமாக விவாகம் என்ற சம்ஸ்காரமும் ஏற்படுகின்றன. அந்த வேகம் பல பேரிடம் போகவிடாமல் ஒருத்தரிடமே போக பண்ணுகிற வியவஸ்தையை எல்லா மதங்களுமே விவாகச் சடங்கினால் செய்திருக்கின்றன. அதோடு கூடுதலாக நம்முடைய மத சாஸ்திரம் செய்திருக்கிற வியவஸ்தை என்ன என்றால், ஸ்திரீ ருத்துவான தினம் முதல் 4 நாட்களில் சங்கமம் செய்யக்கூடாது. அப்புறம் 12 தினங்கள் மட்டுமே செய்யலாம். அப்புறமும் அடுத்த முறை ருதுவாகும் வரையில் கூடாது. நடுவே சொன்ன 12 நாட்களிலும் அமாவாசையை மாதிரியான சில திதிகள், சில நட்சத்திரம் முதலியவற்றில் கூடாது. இதையெல்லாம் தள்ளி மிச்ச நாட்களில்தான் கர்ப்பாதானம் செய்யலாம் என்று விதி. இதை அனுசரித்தால் தம்பதிகளின் தேக மனோபுஷ்டிகள் என்றைக்கும் குறையாது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.